இதுக்கு முன்னாடி வீடியோவில் வந்து நம்ம வந்து ஆர்ஸனுடைய கேபிட்டல் அக்கௌண்ட் போட்டு கடைசியாக டூ சைடில் பேலன்ஸ் ஆனதை வந்து டூ ஆர்ஸ் எக்ஸிக்யூட்டர் அக்கௌண்ட் சொல்லி அந்த அமௌண்ட்டை போட்டிருந்தோம். இதுக்கு அடுத்து கொஸ்டினில் வந்து நமக்கு ஜேர்னல் என்ட்ரிஸ் கேட்டிருக்காங்க. அப்போ இதை பார்த்து நம்ம ஜேர்னல் லெட்ஜரை பார்த்து நம்ம ஜேர்னல் போடுறது ரொம்ப ஈஸி. அதாவது டெபிட் சைடில் வரக்கூடிய டிரான்சாக்ஷன்ஸ் என்னென்னு சொல்லி நம்ம பார்த்துட்டோம். அதாவது ஒன்று அப்படியே வருஷலாக சொல்கிறோம் பாருங்கள். ஜென்ரல் ரிசர்வ் அமௌண்ட்டு, இன்னொன்று வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் அமௌண்ட்டு, இன்னொன்று வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அமௌண்ட்டு, இன்னொன்று பொறுத்த வரைக்கும் பிஇஸ் வந்து குட்வில் அமௌண்ட்டு கான்ட்ரிபியூட் பண்ணது 4800, அண்ட் தென் கே வந்து குட்வில் அமௌண்ட்டு கான்ட்ரிபியூட் பண்ணது 3200. ஆக மொத்தம் 5 வந்து உங்களுக்கு வந்து கேபிட்டல் அக்கௌண்ட்டில் எங்கே இருக்குது, கிரெடிட்டில் இருக்குது. இது வந்து உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் ஜேர்னல் என்ட்ரிஸில் போடும் போது எங்கே வந்துடும்னா டெபிட் சைடில் வந்துடும். அப்போ ஜென்ரல் ரிசர்வ் அக்கௌண்ட் டெபிட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் டெபிட், இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட், பிஇஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட், கேஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட், எல்லாத்துக்கும் அந்த அமௌண்ட்டை அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஓவரால் டோட்டல் அப்படியே தூக்கி கடைசியில் போடுறேன். டெபிட்டில் உள்ள டோட்டல் அமௌண்ட்டு என்டையர் அமௌண்ட்டையும் தூக்கி கடைசியில் போடுறேன். எவ்வளோ அமௌண்ட்டுனா 18,821 போட்டுட்டேன். அதுக்கு என்னென்னு எழுத போகிறேன்னா 2 ஆர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். எந்த கேபிட்டல் அக்கௌண்ட்டை பார்த்து நம்ம காப்பி பண்ணோம்? ஆர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். அப்போ 2 ஆர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். அதுக்கு அடுத்தது டெபிட் சைடில் ஒன்று தான் இருக்குது. என்ன இருக்குன்னா ஆர்ஸ் எக்ஸிக்யூட்டர். அதுக்கு ஜேர்னல் என்ட்ரி சொல்லும் போது ஆர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட் 2 ஆர்ஸ் எக்ஸிக்யூட்டர் அக்கௌண்ட். அந்த அமௌண்ட் எவ்வளோன்னா 33,821. அதே மாதிரி டெபிட்லேயும் போட்டாச்சு, கிரெடிட்லேயும் போட்டாச்சு. அப்போ இதில் வந்து உங்களுக்கு முக்கியமாக நம்ம வந்து தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, இந்த 9th சம்மில் நம்ம வந்து ஆர்ஸினுடைய கேபிட்டல் அக்கௌண்ட் போட்டோம். அதாவது டெத் ஆஃப் எ பார்ட்னருடைய கேபிட்டல் அக்கௌண்ட் போட்ட பிறகு தான் நம்ம எங்கே வந்திருக்கோம்னா ஜேர்னல் என்ட்ரிஸ் போட்டிருக்கோம். அதாவது லெட்ஜரை பார்த்து இப்போ ஜேர்னல் போடுறது நமக்கு ரொம்ப ஈஸி. அந்த கால்குலேஷன்லாம் போடுறது எல்லாமே. இதில் வந்து நீங்கள் வந்து மஸ்ட்டு தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, குட்வில் பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது கண்டினியூ பார்ட்னர் பொறுத்த வரைக்கும் வந்து எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க அந்த கால்குலேஷன். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு கூட வந்து கெய்னிங் ரேஷியோ கண்டுபிடிக்கணும். கெய்னிங் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் தேவையில்லையான்னு சொல்லி எதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம்னா, நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ கொடுக்கலன்னா அது தேவையே இல்லை. நீங்கள் பாட்டு ஓல்டு ஷேரை வச்சு அதை கேன்சல் பண்ணிவிட்டு நீங்கள் பாட்டு வந்து அதை பிரித்து கொடுத்துக்க வேண்டியதுதான். அடுத்தது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் ஒரு கால்குலேஷன். இன்னொன்று வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கொடுத்துருந்தாங்கன்னா அது எத்தனை மாத காலங்கள் உயிரோடு இருந்திருக்காரோ அந்த மாதத்துக்கு உள்ள இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். அதே மாதிரி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் சஸ்பென்ஸுக்கும் பொறுத்த வரைக்கும் அதே கதை தான். எத்தனை மாத காலங்கள் உயிரோடு இருந்திருக்காரோ அதுக்குள்ள கால்குலேஷன்ஸு. அதுக்கு அடுத்தது கடைசியாக மறக்காமல் என்ன பண்ணிவிடுங்க, 2 சைடில் பொறுத்த வரைக்கும் வந்து எக்ஸிக்யூட்டருக்கு எவ்வளோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்களோ அதையும் மறக்காமல் போட்டுடுங்க. அப்போ சம் வந்து உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் 9th சம் ஓவர். நாம் வந்து இதுக்கு அடுத்தது 10th சம் பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குற நீங்கள் கண்டிப்பாக வந்து என்ன பண்ணுங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் வந்து எனக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதுக்கு அடுத்தது லைக் பண்ணுங்கள், அதுக்கு அடுத்தது ஷேர் பண்ணுங்கள்.